أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا يعلم من خلق وهو اللطيف الخبير யாவையும் படைத்தவன் அவனோ நுட்பமான அறிவுடையவனாக யாவையும் நன்குணர்பவனாக இருக்க நெஞ்சங்களில் உள்ளவற்றை அறிய மாட்டானா. சூரா முல்கினுடைய 14வது ஆயத்து இது. போன ஆயத்துல அல்லாஹு ரபுல் ஆலமீன் நீங்கள் உங்களுடைய பேச்சையை ரகசியமாக பேசினாலும் அல்லது பகிரங்கமாக வெளிப்படையாக பேசினாலும் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் மிக அறிந்தவன் அப்படின்னு சொல்லி காண்பித்தான். இந்த ஆயத்துல அல்லாஹ் மனிதன் அவனுடைய ரகசியம் அது எல்லாத்தையுமே அல்லாஹ் எப்படி அறியாம இருக்க முடியும்? அவன் மனதுல மறைத்து வைத்திருந்தாலும் வெளிப்படுத்தினாலும் அதை எப்படி அல்லாஹ் அறியாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்போ மனிதன் உன்னை படைத்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் எல்லா விதமான காரியங்களையும் செய்கின்ற பொழுது உனக்குள்ள இருக்கிற எண்ணங்களை உன்னை விட அவன் அதிகம் அறிந்தவன் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த அல்லாஹ் இதுல சொல்றான். அலா யாலம், அவன் அறிய மாட்டானா? மன் ஹலக், யார் படைத்தானோ அவன். இப்ப இந்த இடத்துல மன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் இந்த உலகத்தை படைத்தான், அவன் அந்த படைப்பை பற்றி அறிய மாட்டானா அப்படின்றதுக்காக. சோ இது அல்லாஹ் தான் குறிக்குது. இது ஒண்ணு. ரெண்டாவது, படைக்கப்பட்ட பொருள் அப்படின்னு சொன்னா இலக்கண ரீதியாக ரெண்டு விதமான மீனிங் வருது. மண் அப்படின்னு சொன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் தான் படைச்சான், அவனே அறிவான் அப்படின்ற பொருள். ரெண்டாவது அவன் எதை படைச்சானோ அதை பற்றி அவனுக்கு தெரியும் அப்படின்றது ரெண்டு விதமான பொருள் இதற்கு பயன்படுத்தப்படுது. ஃபலக்க அப்படின்னு சொன்னா படைத்தான் அப்படின்னும் பொழுது படைப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது அதை உருவாக்கிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அது பற்றிய எல்லா நுணுக்கமும் கண்டிப்பாக தெரிஞ்சுதான் இருக்கணும். ஒரு பொருளை ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான், படைக்கிறான் அப்படின்னா அதுல இருக்கிற எல்லா விஷயமுமே அவனுக்கு நிச்சயமாக தெரியும் அப்படின்றதுதான் சொல்றான். வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அவன் மிக நுணுக்கமானவன், நன்கறிந்தவன். இந்த இடத்துல அல்லாஹ் லத்தீஃப் அப்படின்னு சொல்றது மனித கண்களுக்கு அல்லது மனிதனுடைய அறிவுக்கு தெரியாத விஷயங்கள், புலப்படாத பல்வேறு விதமான நுட்பமான காரியங்கள் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் அல்லாஹ் லத்தீஃப் அப்படின்னு சொல்லி சொல்றான். அல் ஹபீர் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு காரியத்தினுடைய அதனுடைய முழு விபரங்கள், அது எல்லா விதமான உள் ரகசியங்கள் எதுவுமே அவனுக்கு மறைஞ்சது இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அல்லாஹ் சொல்றான். சோ இதுலக்கு விளக்கம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மிஷின் அல்லது ஒரு சாஃப்ட்வேர் யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுல இருக்கிற ஒரு சின்ன சின்ன பார்ட்டா இருந்தாலும் அது எல்லாமே அவங்க அந்த படைச்சவங்களுக்கு தெரியும், அதை உருவாக்குனவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அது எப்படி இயங்குது, அதனுடைய முழு விபரம் என்னன்றது அந்த உருவாக்கிற இதுக்கு தெரியும், யார் உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு. அதே மாதிரி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனை, அவன் உடல் அமைப்பு, அவனுடைய மூளையினுடைய அந்த நரம்பு மண்டலங்கள், இது பற்றி எல்லா விஷயங்களுமே அல்லாஹ்வுக்கு ரொம்ப தெரியும். அப்படின்னா தெரியாம இருக்காது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அல்லாஹ் கேட்கிறான். அலா யாலம், அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தோரணையில அல்லாஹ் கேட்கிறான். சொல்லிட்டு அல் லத்தீஃப் அல் ஹபீர் அப்படின்னு சொல்லி சொல்றது எவ்வளவு நுணுக்கமானவன் அல்லாஹ் அப்படின்னு சொன்னா, இரவு அதனுடைய இருள் ரொம்ப கடுமையாக இருந்தாலும் அந்த கருங்கல்லுல அதுல ஊர்ந்து போகக்கூடிய ஒரு எறும்பாக இருந்தாலும் அந்த அந்த எறும்பினுடைய காலடி சப்தத்தை கூட அல்லாஹ் நன்கறிவான் அப்படின்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி இரத்த ஓட்டங்கள் எப்படி இருக்கு அந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் அறிவாம். சோ அதனாலதான் அந்த இதை லத்தீஃப் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பயன்படுத்துறான். ரெண்டாவது, மனிதனுடைய உள்ளத்திற்குள் எழக்கூடிய என்ன ஓட்டங்கள், அந்த ஆசைகள், அதே மாதிரி வஞ்சகங்கள், எல்லா விஷயங்களுமே அல்லாஹ் அந்த பண்புகளை சொல்லி காட்டுற விதமாக இது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ இதுல நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய பார்வையை விட்டு நம்ம எப்படினாலும் விலகிடலாம். மனிதன் இயற்றி வச்சிருக்கிற சட்டங்களை விட்டு நம்ம தப்பிச்சிடலாம். எந்த சட்டத்தின் வழியாவது நம்ம ஒரு கேப் இருக்கான்னு பார்த்து நம்ம அதை விட்டு வெளியே வந்துடலாம். ஆனா அல்லாஹ்வினுடைய
அவனுடைய அவனுடைய அந்த விஷயங்கள் அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதுனால எந்த சூழ்நிலையுமே அல்லாவை ஏமாற்ற முடியாது. அப்படின்னா நம்ம தான் ஏமாந்து போவோம் அப்படின்றது கூட இதுல வந்து புரிய வருது. அதே மாதிரி மனிதனை இந்த மனுஷனை படைச்ச அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன்தான் அவனுக்கு தேவையான மன ரீதியான, அதே மாதிரி அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்ல முடியும். மத்தவங்க யாருனாலையும் சொல்ல முடியாது. இப்போ மனிதன் வந்து ஒரு மனச்சிக்கலுக்கு உள்ளாகுறான், அதே மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகுறான் அப்படின்னு சொன்னா அந்த இறைவனை தான் நாடி போகணும், வேற யாருமே நாடக்கூடாது. அல்லாஹ் கேக்குறது என்ன? யார் படைச்சானோ அவனுக்கு தானே தெரியும் எல்லாமே அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளுடைய அந்த காரியங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் இது எல்லாமே நம்மளை படைச்ச அவனுக்கு மட்டும்தான் தெரியும்ன்ற உணர்வு நம்மள்ட்ட இருக்கணும். இன்னைக்கு அது வந்து இல்லாம போயிருச்சு. ஒரு கவலை வருது அப்படின்னு சொன்னா யார் யார்கிட்டயோ போய் வந்து தேடுறாங்க அதற்கான தீர்வு. இவங்கள்ட்ட போனா இது கிடைக்கும், அவங்கள்ட்ட போனா அது கிடைக்கும். அதே மாதிரி அந்த டாக்டர் தான் வந்து அந்த டாக்டர்கிட்ட போனா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கைகள் வந்து மாறி போகுது. சோ அது இருக்கக்கூடாதுன்றது இந்த ஆயத்துல வந்து நமக்கு வந்து புரிய வருது. அதே மாதிரி நம்முடைய தேவைகள், அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற பலவீனங்கள், இது எல்லாத்தையுமே மத்தவங்கள்ட்ட என்னைக்குமே சொல்லக்கூடாது. இஸ்லாம் வந்து ஒரு மனிதன்ட்ட இருக்கிற பலவீனத்தை வெளியே சொல்ற மாதிரி எங்கேயுமே சொன்னதில்லை. யார்கிட்டயுமே உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய குறைகள் அதை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுது. இப்போ இதெல்லாம் நம்ம யார்கிட்ட முறையிடுறது? நம்ம கவலைகள், கஷ்டங்கள், நம்ம உடம்புல இருக்கிற குறைபாடுகள், அதே மாதிரி பலவீனங்கள், இது எல்லாமே அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இல்ல சொல்லணும். இல்ல இல்ல இந்த மாதிரி நல்ல இந்த டாக்டர், ரொம்ப ஃபேமஸான டாக்டர்னா போகக்கூடாதா என்ன? போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். தாராளமா போலாம். நம்பிக்கை மட்டும் மாறிடக் கூடாது. அவர் தான் சரி பண்ண, நம்பிக்கை மாறிடக்கூடாது. சரி. ரெண்டா குறைகளையும் மற்ற சக மனிதர்கள்ட்டையும் சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி எனக்கு குறை இருக்கு, நல்ல நம்பிக்கையானவங்கள்ட்ட என்ன. அதாவது சமுதாயம், சமூகம்னு எதுக்கு எல்லாம் படைச்சிருக்கிறான்னா நம்ம ஒருத்தங்க ஆலோசனை செஞ்சுக்கிறதுக்கு. குறைகளை வந்து நமக்கு வந்து சில கவலைகள் இருக்கலாம், நம்ம பெற்றோர்கள்ட்ட சொல்லி கவலையா இருக்குன்னா அவங்க சில சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் என்ன. நம்ம கான்செப்ட் புரியுது. ஆனா நான் சொல்ல வர்றது வந்து பலவீனம் அப்படின்னா என்னாலாம் ஒண்ணுமே நான்லாம் வேஸ்ட், நான்லாம் இருக்குது எதுக்கு அப்படின்னு நம்மள நாமே தாழ்த்திக்கிற மாதிரி. அதான் நம்ம பலவீனத்தை வெளிப்படுத்துற மாதிரியோ, அல்லது நமக்கு எந்த திறமையுமே இல்லைன்னு நம்மளா வெளிப்படுத்திக்கிறது. அப்படி செய்யக்கூடாது. இந்த 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 ஆயத்துல சம்பந்தமா வருதுங்களா? அது விளக்கங்கள் கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி? ஆமா, அல்லாஹ் வந்து என்ன சொல்றான்னா லத்தீப், அதே மாதிரி அல் கபீர் அப்படின்னா அவனுக்கு தெரியும். நம்ம அந்த நம்மள்ட்ட ஏதோ ஒரு சின்ன இது இருக்குன்னா, யா அல்லாஹ் இது உன்னாலதான் சரி பண்ண முடியும், அவன்கிட்ட முறையாடலாம் அப்படின்றது நமக்கு புரியும். சரிங்க. இடையில கூட ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு வந்து பார்வை இல்லாம போயிடுச்சு. நான் வந்து அல்லாஹ் கேட்டேன், நீதான் இந்த பார்வையை கொடுத்த, நீயே வந்து எடுத்துக்கிட்ட, எனக்கு இந்த பார்வையை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டதாக அந்த ஒரு வீடியோல ஒருத்தவங்க ஆமா சொல்றாங்க. ஆமா, அந்த ஒரு இதுல அவர் யாரு தப்லீக் அந்த இருந்த பாம்பேல இருந்து வரும்போது ஏதோ சொன்னாராமா. அது அல்லாஹ் ஆலம், அது உண்மையான அல்லாஹ்க்கு தெரியும். உண்மையா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். என்ன சும்மா வீடியோ பிரபலம் பண்ணோன்னு செஞ்சா நமக்கு அல்லாஹ் தெரியாது. நமக்கு அது ஆத்தன்டிக்கா என்னங்க நமக்கு தெரியாது. இருந்தாலும் தக்க மருத்துவர்கள்ட்டையும் போய் நம்ம அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அல்லாஹ்கிட்டே நம்ம சொல்லிட்டா நம்ம உட்காந்துருக்க முடியாது. அல்லாஹ்கிட்ட துவா கேட்கணும், கையேந்தணும். அதே நேரம் கண் மருத்துவத்தையும் போய் பார்க்கணும் பார்க்கணும் என்ன. எல்லா காரியங்களையும் உலகத்துல படைச்சிருக்கான் இல்லைங்களா என்ன. ஸோ ஓகே, சொல்லுவாங்கல்ல, எல்லாவையும் நம்ப ஒட்டகத்தையும் கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தவக்கல்த்து அல்லா மேல இருக்கணும் என்ன. ஒட்டகத்தை முதல்ல கட்டி போட்டு அல்லா மேல தவக்கல்த்து வைப்பாங்க. எப்படி என்ன, நம்ம ஒட்டகத்தை கட்டியே போடாம நான் அல்லா மேல தவக்கல்த்து வச்சுட்டேன்னா அது போயிடும் ஒட்டகம். என்ன நினைக்கிறீங்க? ஸோ முயற்சியே பண்ணாம ரிசல்ட் கிடைக்கும், மருத்துவமே பார்க்காம ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து மேபி நல்லா நாடுனா கிடைக்கும். பட் அப்படியெல்லாம் சொல்லலை. எல்லாம் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு வந்து என்ன சொல்றாங்க, ஒருத்தருக்கு வந்து நெஞ்சு ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள ஒரு சஹாபி ஏதோ ஒரு அந்த காலத்துல இருந்திருக்காங்க போல இருக்கு. நெஞ்சை தொட்டு பார்த்து தாயிஃப் நகரத்துல அதுக்கு சிறந்த ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, அவரை போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஓதுனா பிஸ்மில்லா கையை வச்சு ஷிஃபா கொடுத்தாலே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சரிப்படுத்துறேங்கிறான் இல்லைங்களா. அவங்க செய்யல என்ன. ஸோ இந்த மாதிரி அதுக்குள்ள தகுதி உள்ளவங்கள்ட்ட, திறமையாளர்கள்ட்ட போய் நம்ம மருத்துவம் செஞ்சுக்கிறது, ஆலோசனை கேட்கறது என்ன. அதான் ஒருத்தங்க வந்து டீம் ஒர்க்னு சொல்றாங்க இல்லையா, நான் அட்வைஸ் அப்படிதான் உலகமே இயங்கும். என்ன நினைக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி? ஓகே, சொல்லலாம்.
ஓகே, அவ்வளவுதானே, நீங்க தான் அவ்வளவுதானா? சொல்லணும். அவ்வளவுதானா? முடிஞ்சா? சிம்பிளா. கரெக்டா அந்த கடைசியில correct ஆ லத்தீஃப் அல் ஹபீர். ஸோ நம்மளை வந்து அர் ரஹ்மானா இருக்கிறான் இல்லையா? நம்ம வந்து லத்தீஃப்ங்கிறது வந்து ரொம்ப நுட்பமா நல்லா படைச்சிருக்கிறான். ஒன்று ஒன்றும் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது என்ன, அஹ், ரொம்ப நுணுக்கமா யாராலையும் செய்ய முடியாது. ஏதோ ரோபோட்ல அது இது ஏஐ எல்லாம் செய்யறாங்க என்ன. மனிதனுடைய உண்மையான உடம்பு மாதிரியோ மற்ற பிராணிகள் மாதிரியோ மலைகள் மாதிரியோ இயற்கை மாதிரி யாராலும் செய்ய முடியாது. என்ன நினைக்கிறீங்க? இயற்கை இயற்கை தான், செயற்கை செயற்கை தான். என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதான் திருப்பி எல்லாம் சொன்னா வந்து உங்களை அறிய மாட்டானா, உங்கள்கிட்ட இருக்கிற குற்றம் குறைகளையோ வந்து எல்லாம் அறிவான் என்ன. ஸோ அல்லாஹ்க்கு வந்து எல்லாம் தெரியும். எல்லாம் மிக்க அதான் ஹபீர் அப்படிங்கிறான். ஹபீர்னா செய்தி. ஸோ நமக்கு என்ன படிப்புன்னு இது இதுலன்னா, அதுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நம்மளை இந்த மாதிரி நம்மளை படிச்சிருக்கிறான், நம்மளை நல்லபடியா இந்த மாதிரி கண்ணு கொடுத்துருக்கிறான், காது கொடுத்துருக்கிறான். இந்த நம்ம கொடுத்த உறுப்புகள் மூலமா நம்ம உண்மையான வழியில் நல்ல வழியில் அதை யூஸ் பண்றோமா என்ன, இல்ல அல்லாஹ்வுக்கு மாறான வழியில யூஸ் பண்றோமாங்கிறத நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன. ஸோ நம்ம நல்ல வழியில நம்ம நல்ல நீயத்தை, இதுக்கு முன்னாடி ஆயத்தை நீயத்தை பத்தி பேசினான் இல்லைங்களா? விஜுஹரு அவ் சிறுன்னு அவ் விஜுஹருன்னு வெளிப்படுத்தினாலும் மறைத்து வைச்சாலும் நாங்கள் அறிகிறாங்கிறான். இப்போ வந்து அதே தான் திருப்பி இதுலயும் வருது இல்லைங்களா? ஸோ அந்த அந்த படைக்கப்பட்ட நம்ம மனசும் அல்ல தான் படைச்சிருக்கிறான் இல்லையா? மனசும் அல்ல தான் படைச்சிருக்கிறான். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோங்கிற சாய்ஸ் நம்மள்ட்ட கொடுத்துட்டான் என்ன. ஸோ நம்ம எந்த இலக்கை நோக்கி போறோம், நம்ம மேற்க போறோமா கிழக்க போறோமா, நன்மையை நோக்கி போறோமா தீமையை நோக்கி நோக்கி போறோமாங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும் என்ன. ஸோ அதனால எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் எந்த நேரமுங்கிற ஒரு தக்குவாவோடயே இருந்துகிட்டு இருக்கணுங்கிறது நம்ம இந்த ஆயத்துல புரிஞ்சுக்கிட்டு, ஸோ எல்லாம் தக்குவாவை நமக்கு அதிகரிக்கணும். இறை அச்சம், இறை அச்சம்ங்கிறது வந்து எல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் என்ன. நம்ம நன்மை செஞ்சாலும் பார்க்குறான், தீமை செஞ்சாலும் பார்க்குறான் என்ன. அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேங்க. ம். ம். ரெண்டு நுட்பமான படிப்பு, யாராலையும் படிக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் படித்த படிப்பு. அதுக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். சரி. அடுத்தது பாருங்க. والذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. அவன் எத்தகையவனெனில், உங்களுக்கு பூமியை வாழ்வதற்கு எளிதாக அவன் ஆக்கி வைத்தான். ஆகவே அதன் பல பாகங்களில் சென்று அவன் உங்களுக்கு அளித்திருக்கும் உணவிலிருந்து உண்ணுங்கள். உங்களுடைய மண்ணறைகளிலிருந்து உயிர் பெற்றெழுதல் அவன் பாலே நடக்கிறது. சோ 15வது ஆயத்து இது. போன ஆயத்துல வந்து படைச்சவன் அறிய மாட்டானா, அவன் தான் ரொம்ப நுணுக்கமாக அறிபவனும் நன்கு அறிபவனுமாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய அந்த படைப்பாற்றல் அதை வந்து அல்லாஹ் சொல்லி காண்பித்தான். இந்த ஆயத்துல வந்து அவனுடைய அந்த படைப்பாற்றலுக்கு ஒரு ஒரு ஆதாரம், அதற்கு அல்லாஹ் வந்து கொண்டு வர்றது இந்த பூமியவே ஒரு ஆதாரமா கொண்டு வர்றான். அப்படின்னா உங்களை பற்றி நுணுக்கமாக தெரிஞ்ச அந்த அல்லாஹ் உங்களுக்கு தேவையான ஆஹ் நீங்க தேடணுன்றதுக்காக, உங்களுடைய தேவைகளை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பூமி முழுவதையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். அதை நீங்க சிந்திச்சு பாருங்க. சோ அவனுடைய அந்த உணவை நீங்கள் வந்து தாராளமாக உட்கொள்ளுங்கள், அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இதுல பேசி காமிக்கிறான் இந்த ஆயத்துல. அப்போ ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல, அவனே உங்களுக்கு பூமியை ஆஹ் வசப்படுத்தி, அதாவது உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான். தலூலன் வசப்பட்டதாக, பணிந்ததாக. அப்படின்னா என்ன புரியுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, தலூல் அப்படின்றது வந்து சவாரி செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு ஒரு மிருகத்துக்கு சொல்லுவாங்க. இந்த அடக்கி வைக்கப்பட்ட ஒரு மிருகம் அப்படின்ற இதுல சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, பூமி அதனுடைய அந்த செயல்பாட்டின் காரணமாக மனிதர்களுக்கு அச்சம் ஊட்டல. இந்த ஈர்ப்பு விசை, அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய கடினமான பாறைகள் இதெல்லாம் வச்சு மனிதன் வந்து பயங்காட்டுற மாதிரி பூமி இல்ல. அப்படின்னா என்ன, மனிதன் வாழ்வதற்கு, அவன் நடப்பதற்கு, அவன் விவசாயம் செய்வதற்கு அல்லாஹ்வினுடைய கட்டளையோடு அது வசப்பட்டு பணிஞ்சு கொடுக்குது அப்படின்றத உணர்த்துறதுதான் அல்லாஹ் வந்து தலூலன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறான். தலூல்னா என்ன, நம்ம வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த பூமி நம்மளோட வந்து ஒப்பிட்டு, அதாவது சேர்ந்து இருக்கு. அதே மாதிரி வந்து
பணிஞ்சு இருக்கு அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அதனுடைய அந்த பல திசைகளில் பல பாதைகளில் நீங்கள் செல்லுங்கள். அப்படின்னா அதுல ஃபம்ஷு அப்படின்னு சொல்றது வந்து பயணிக்கிறது, நடந்து போறது. அப்படின்னா பூமியில வந்து இந்த சோம்பேறிகளாக இருக்காம உழைப்பதற்காக, வாழ்வாதாரத்தை தேடுறதுக்காக மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்து இருக்கிற ஒரு விஷயம். அதாவது பூமி உங்களுக்கு ரெடியா இருக்கு, நீங்க அதுல போய் நடந்து போங்க, இல்ல பயணம் பண்ணி போங்க, அதுல போய் நீங்க வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடுங்க அப்படின்றத சொல்றான். அதனுடைய பல திசைகளில் நீங்க செல்லுங்கள் சொல்லிட்டு, இந்த இடத்துல வந்து மன்கிப் அப்படின்னு சொன்னா மனிதனுடைய அந்த ஷோல்டருக்கு சொல்லுவாங்க, தோள்பட்டை. அப்படி இருக்கும் பொழுது பூமியில வந்து அல்லாஹ் எப்படி அதை ஷோல்டரை எப்படி பயன்படுத்துறான் அப்படின்னா, பூமியில இருக்கிற அந்த கடினமான பகுதிகள் இருக்குல்ல, அந்த கரடு முரடான பாதைகள், இது எல்லாத்தையுமே வந்து தோலாக அல்லாஹ் வந்து ஊமைப்படுத்துறான். அது உயர்ந்திருக்கும்ல, அந்த இதை வந்து மலைப்பகுதியாக இருந்தாலும் கூட நீங்க சுலபமாக பயணிக்கின்ற வகையில தான் எல்லாம் வந்து இந்த பூமியை வசப்படுத்தி இருக்கிறான். அப்படின்னா எவ்வளவு பெரிய மலையிலனாலும் இன்னைக்கு ஏற முடியும், அந்த அளவுக்கு எல்லாம் வச்சிருக்கிறான்றது இதுல வந்து சொல்றான். ஒக்குலு மிர் ரிஸ்கி, அவனுடைய அந்த அந்த உணவிலிருந்து நீங்கள் உட்கொள்ளுங்கள், உணவு உண்ணுங்கள். அப்படின்னா என்ன? ஒக்குலு மிர் ரிஸ்கிஹி அப்படின்னு சொன்னா பூமியினுடைய உணவுன்னு சொல்லல, அவனுடைய உணவு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ரிஸ்கிஹி அப்படின்னா ஆஹ் பூமியில நம்ம என்ன செஞ்சாலும் அதற்கு விளைவிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அல்லாஹ்க்கு தான் இருக்கு. நம்ம போட்டதுனால நம்ம அதுல இருந்து ஒரு பயிர் பண்ணிருக்கோம், அது நமக்கு கிடைச்சிருக்கு, அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்றது என்னன்னா அவனுடைய உணவில் இருந்து, அப்படின்னா அல்லாஹ் தான் இதற்கு உண்மையான சொந்தக்காரன் அப்படின்னு. ஓ இலைஹின் நுஷூர், இன்னும் அவன் பக்கமே நாம் திரும்பி செல்ல, அதாவது மீண்டும் உயிர் பெற்று எழுப்பப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சி, அதுதான் வந்து அல்லாஹ் சொல்றான். அப்போ உலகத்தினுடைய வாழ்வாதாரங்களை தேடி பூமியில இருக்கிற எல்லா இடங்களுக்கும் மனிதன் வந்து பரவி போகணும். ஆனா மரணத்திற்கு பின்னால் திருப்பி அதே இறைவனிடம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடிய அந்த மறுமையுடைய காட்சியும் அல்லாஹ் வந்து இதுல சொல்லி காமிக்கிறான், நுஷூர் அப்படின்ற வார்த்தையின் மூலமாக. சோ இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆஹ் மனிதன் வந்து கீழே விழுந்து போகாத அளவுக்கு ஒரு தட்டையான நிலப்பரப்பை கொண்டதாக அந்த பூமியில குடிநீரை வச்சு அதே மாதிரி பயிர்களை எல்லாமே கொடுத்து அல்லாஹ் வந்து ஒரு தாயின் மடி மாதிரி இந்த பூமியை வச்சிருக்கிறான். அப்படின்னா தாங்குற மாதிரி வச்சிருக்கிறான் அப்படின்றதுதான் இதற்கு விளக்கமாக சொல்றாங்க. ஃபம்ஷூஃபி மனாகிபிஹா அப்படின்னு சொன்னா குலு மிர் ரிஸ்கிஹி அப்படின்ற ரெண்டு வார்த்தையை வந்து தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன? இஸ்லாத்துல வந்து ஆன்மீகம் அப்படின்னா என்ன தெரியுமா? துறவரம் வந்து அல்லது வந்து எல்லாரையும் விட்டு நான் தனியா ஒதுங்கி இருக்கிறது அப்படி அல்ல. அதாவது எல்லோரோடு அதே மாதிரி நான் எப்பயுமே ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு நான் வந்து எப்பயுமே ஆன்மீகத்தோடயே இருப்பேன் அப்படின்ற தன்மையும் கிடையாது. அல்லாஹ் சொல்றது என்னன்னா, ஃபம்ஷு, நீங்கள் பூமியில எல்லா இடங்களுக்கும் போங்க, எல்லா மக்களையும் சந்திங்க, அதே மாதிரி உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடுங்க, அதுல அல்லாஹ் கொடுக்குற உணவை நீங்க உண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்றது எல்லோரிடத்திலையும் சேர்ந்து நம்ம போறது வர்றது, அப்பயும் அல்லாஹ்வுடைய நினைப்போடு இருக்கிறது தான் ஆன்மீகம் அப்படின்றது புரிய வருது. ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகம்ன்றது தவறாக வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி? அதாவது எல்லாத்தை விட்டு ஒதுங்கி நம்ம இருக்கணும், அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நம்ம ஃபுல் தொடர்புல இருக்கணும். அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய, மக்களோடு மக்களாக பழகாத சில சில அந்த கோட்பாடுகளும் இன்னைக்கு வந்து இருக்கத்தான் செய்யுது. ஸோ அப்படி வந்து அல்லாஹ் சொல்லல, எல்லாரோடையும் நீங்க சேர்ந்து இருங்க, அதே மாதிரி அல்லாஹ் கொடுக்குற அந்த வாழ்வாதாரம் அந்த ரிஸ்க்கை நீங்க உண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி இதுல முக்கியமா புரிய வர்றது என்ன? உணவு வந்து பூமியால உருவாக்கப்படல, அதையும் அல்லாஹ் தான் கொடுக்குறான். மிர் ரிஸ்கிஹி அப்படின்னு சொல்லி சொல்றது என்ன? மனிதனுடைய உழைப்பு ஒரு காரணம், அதை வச்சு மனிதனுக்கு எந்த ஒரு தன்மையும் வந்துடக்கூடாது. அப்போ உணவை வழங்கக்கூடிய அந்த ஃபுல் சோர்ஸுமே அல்லாஹ் கையில தான் இருக்கு அப்படின்றத வந்து இந்த ஆயத்துல வந்து அல்லாஹ் சொல்றான். லாஸ்டாக வைலேஹின் நுஷூர், வைலேஹின் நுஷூர் அப்படின்னா இந்த உலகத்துல உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, உலகத்தினுடைய அந்த இன்பங்களை நுகர்றது, இதுலயே மனுஷன் வந்து தன்னை அப்படியே முழுசாக அர்ப்பணிச்சிடக்கூடாது. இதுலயே அப்படியே ஒரு ஃபுல் கவனமும் இதுல போயிடக்கூடாது. முழுக்க முழுக்க அவனுக்கு என்ன, இந்த பூமி அப்படின்றது ஒரு தற்காலிக ஒரு டெஸ்ட் ஹால், சோதனை கூடம். ஸோ இங்க நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் அதே மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நாளைக்கு அல்லாஹ் கிட்ட கணக்கு காட்டணும். அல்லாஹ் முடிக்கும் போதே இலைஹி நுஷூர் அப்படின்னே சொல்றான். அப்படின்னா என்ன? நீங்கள் இந்த பூமியில எல்லா இடங்களுக்கும் போங்க, அல்லாஹ்வுடைய உணவு உட்கொள்ளுங்க, சாப்பிடுங்க, ஆனா திருப்பி அவங்கிட்ட வந்துடணும்ன்றத கவனமா இருங்க.
சோ இந்த ஆயத்துல வந்து அல்லாஹ் மறுமையை லாஸ்ட்ல வந்து நினைவூட்டிடுறான் நம்ம. அப்படின்னா என்ன? நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது, இந்த செயலுக்கு நான் பதில் சொல்ல வேண்டி, இந்த சாப்பாட்டுக்கு நான் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படி நம்ம யோசிக்கும் போது வேஸ்ட் பண்ற அந்த தன்மை வராது. அதே மாதிரி ஏனோ தானோ அப்படின்ற செய்யக்கூடிய அந்த செயல், அந்த தன்மையும் நமக்கு வராதுன்றதை இதுல வந்து நமக்கு புரிய வருது. அப்போ குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு மனிதன் தன்னுடைய அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கல்ல, அதாவது செல்ஃபிஷா? தன்னலமா? தன்னலம் இல்ல, அதாவது நம்ம வந்து எனக்கு திருப்தியா இருக்கிற மாதிரி, எனக்கு வந்து நான் சம்பாதிக்கிறது வந்து தற்சார்பு, அதாவது வந்து மத்தவங்கள சார்பு அந்த மாதிரி வந்து இருக்கிறது அப்படின்றது மார்க்கத்துல கடமையாக்கப்பட்ட ஒரு செயல். ஏன்னா எப்பயுமே நம்ம எதிர்பார்த்தே வாழக்கூடாது. அவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு, அப்படின்ற ஒரு இதே இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும். நம்மள நாமே வந்து நமக்கு ஒரு சுய திருப்தி வரணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு இது தந்திருக்கான், இது எனக்கு போதும். சோ அந்த இதோட நம்ம உழைக்கிறது கடமை. ஏன்னா அல்லாஹ் சொல்றது என்ன, ஃபம்ஷு, நீங்கள் போங்க, ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்ம கிட்ட சொல்றான். ரெண்டாவது என்ன தெரியுமா? முயற்சி செய்யாம சும்மா இருந்துகிட்டு எப்பயுமே அல்லாஹ் தருவான் அப்படின்னு நம்பி இருக்கிறது வந்து ஒரு தவக்குலே கிடையாது. அது உண்மையான தவக்குல் இல்ல. முயற்சி செஞ்சு கொண்டே இருந்து லாஸ்ட்ல முடிவை தேடுறதுக்கு பேர் தான் உண்மையான தவக்குல் அப்படின்னு தான் இந்த ஆயத்துல வந்து அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கணும். அதே மாதிரி பூமி அல்லாஹ் வந்து நமக்கு வசப்படுத்தி கொடுத்த ஒண்ணு. அதை மாசுபடுத்துறதோ, அதனுடைய அந்த இயற்கைகளை அழிக்கிறதோ, அநியாயமாக அந்த பூமியை வந்து சேதப்படுத்துறதோ, இந்த மாதிரியான வேலைகள் வந்து மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு காரியம். இதனால நமக்கும் பாதிப்பு, அதே மாதிரி அந்த காட்டு பகுதிகளில் வாழக்கூடிய அந்த ஜீவராசிகளுக்கும் பாதிப்பு, விலங்குகளுக்கும் பாதிப்பு. சோ அந்த இயற்கையை அழிக்கக்கூடிய, இயற்கையை மாசுபடுத்தக்கூடிய எந்த வேலைகளுமே செய்யக்கூடாதுன்றதையும் அல்லாஹ் நமக்கு வந்து இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி தர்றான். அப்போ உழைக்கிறதுக்கு மனசு இல்லாம ஏதோ குறுக்கு வழியில போய் நம்ம சம்பாரிச்சுக்கலாம், இதுல வந்து இப்படி காசு வந்துரும், அதுல காசு, ஒரு லாட்ரி எல்லாம் ரொம்ப அதிகமா வந்து இப்ப கேரளா சைடு எல்லாம் ரொம்ப அதிகமா அதுதான் இது பண்றாங்க. குறுக்கு வழியில நம்ம சம்பாரிச்சிடலாம், அப்படி சம்பாரிச்சிடலாம். சோ அந்த தன்மை வந்து அல்லாஹ்க்கு வந்து அப்படி பிடிக்கவே பிடிக்காது. சொல்ல போனா யார் வந்து உழைத்து சம்பாதிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்குள்ளானவங்களா மாறுவாங்க. அப்பதான் அவங்க அல்லாஹ் சொன்ன மாதிரி அவங்க செய்யறாங்கன்னு அர்த்தம். சும்மாவே வீட்டுல வந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், ஆனா எனக்கு எல்லாமே வந்துகிட்டே இருக்கணும், அதே மாதிரி ஃபுல்லா காலத்தையும் கடத்துறது. இன்னும் ஒரு சில பேர்லாம் அந்த ஆன்மீகத்தை வச்சு சோம்பேறிகளாக வந்து காலத்தை கழிக்கக்கூடிய வந்து இந்த வசனத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் சொல்றது இதுதான். அப்போ என்ன, எப்பயுமே அந்த சோம்பேறித்தனம் அது இருக்கவே கூடாது. நம்ம உழைக்கணும், நம்ம சாப்பிடணும் அப்படின்ற ஒரு தன்மை நமக்கு வரணும்ன்றது இந்த ஆயத்துல புரிய வருது. அதே மாதிரி அல்லாஹ் வந்து என்னன்னா இன்னொரு விஷயத்தையும் ஊக்குவிக்கிறான். கல்விக்காக, தொழிலுக்காக, அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்காக பல்வேறு நாடுகளுக்கு போங்க, பல்வேறு இடங்களுக்கு நீங்க போங்க. டிராவல் பண்றதை வந்து அல்லாஹ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து இந்த இடத்துல நமக்கு எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அப்படின்னா என்ன, ஒரே இடத்துல இல்லாம பல இடங்களுக்கு நீங்க போய் பாருங்க. இன்னொரு இடத்துல கூட குல் சீரு ஃபில் அர்தின் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். பூமியில போய் நீங்க சுத்தி பாருங்க. ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன், பொய்ப்படுத்தினவங்களுக்கான தண்டனை எல்லாம் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்க சிந்திச்சு பாருங்க அப்படின்லாம் கூட அல்லாஹ் நமக்கு வந்து சொல்றான். அப்படின்னா பல இடங்களுக்கு நம்ம போகணும், பல இடங்களுக்கு போகணும். அதே மாதிரி அந்த வாழ்வாதாரத்தை தேடுறதுலயும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுலயும் ரொம்ப மூழ்கிடக்கூடாதுன்றதுலயும் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும்ன்றது இதுல புரிய வருது. அதே மாதிரி நம்ம சாப்பிடுற சாப்பாடு அப்படின்றது அல்லாஹ்வினுடைய ரிஸ்கி அப்படின்னு நல்லா சொல்றான். அப்படின்னா என்ன, அல்லாஹ்வினுடைய சாப்பாடு அப்படின்னும் போது நம்ம தேடுறதுல ரொம்ப கவனம் இருக்கணும். அந்த உணவை தேடுறதுல ஹலாலா மட்டும்தான் சம்பாதிக்கணும், ஒரு தவறான பாதையிலையோ அல்லது ஹராமான வழியிலையோ நான் சம்பாதிச்சிடக்கூடாதுன்றதும். ஏன்னா ஒவ்வொரு சாப்பாடுமே நம்ம சாப்பிடும்போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு சாப்பிடணும். அது ஹலாலா இருந்தா மட்டும்தான் நன்றியும் வாயில வரும். சாப்பாடு ஃபுல்லா ஹராமா இருக்கு அப்படின்னா பிஸ்மில்லா சொல்றது கூட மனிதன் வந்து மறந்துடுவான் அப்படின்றதுதான் யதார்த்தம். ஏன்னா சைத்தான் ஃபுல்லா அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் அவனுக்கு கட்டளை இடுவான். அப்படின்னும் பொழுது நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன அப்படின்னா மறுமை. அந்த இறுதி இலக்கை நம்ம எப்பயுமே மறக்காம இருக்கணும். நான் தாராளமா பொருளாதாரத்தை தேடுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றான், தேட வேணாம்னு சொல்லல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் நிச்சயமாக இந்த பூமியை விட்டு போயிருவேன்.
இந்த உலகத்தை விட்டு நான் மரணிச்சு போயிருவேன். ஆனா உண்மையாக போக வேண்டிய இடம் அப்படின்றது மறுமைதான். சோ இந்த நம்ம செய்யக்கூடிய உழைப்புகள், உலகத்துல நம்ம பாடுபடக்கூடிய பல விஷயங்கள் எல்லாத்துக்கு பின்னாடியும் மறுமைக்கு நன்மை சேர்க்கிற விதமாக இருக்கணும்ன்றத, அந்த தயாரிப்புல குறை வச்சிடக்கூடாதுன்றதுல இந்த இந்த ஆயத்துல வந்து நமக்கு உணர்ந்து கொள்ள முடியுது. ஸோ அதான் அந்த பூமியை வந்து நமக்கு இலகுவாக்கி கொடுத்துருக்கிறான், அடக்கி வச்சிருக்கிறான், அடக்கி ஆள்றான். ஒரு மிருகம் மாதிரி தான். இந்த ஒரு புலி, சிங்கம், யானை மாதிரி ஒரு அது அடக்காம இருந்தா எப்படி இருக்கும்? அத வந்து ஒரு அடக்கி எல்லா கட்டளைக்கு படிதான் அந்த பூமி சுத்திக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? பூமி வந்து நமக்கு வாழ்ற மாதிரி படைச்சிருக்கிறான். இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம டெய்லி எப்படி பூமி போற போக்குல விட்டா நம்ம வாழ முடியாது உலகத்துல. என்ன ஒரு மனிதர்கள் இருக்க முடியாது, ஒரு ஒரு வீடு கட்ட முடியாது. என்ன எல்லாம் டெய்லி ஆடிக்கிட்டு தான் இருப்போம், எல்லாம் காப்பாற்றணும். சில இடத்துல காமிக்கிறான், அந்த ஆட்டத்தையும் காமிக்கிறான். என்ன நிலநடுக்கங்கள் மூலமா சில திடீர்னு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பெரிய அழிவுகள்லாம் வருது. என்ன சின்ன ஒரு ஆட்டம் ஆட்டி விட்டா முடிஞ்சு போச்சு, கடல் உள்ள வந்துருது. என்ன சுனாமிங்கிறாங்க, என்ன வெள்ளப்பெருக்குங்கிறாங்க. என்ன ஸோ அந்த ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ரெண்டாவது முப்பசிரிங்க சில என்ன சொல்றாங்கன்னா, நான் படைச்ச அந்த பூமியே வந்து என்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நான் சொல்றபடி நடந்துகிட்டு இருக்குது. நீ அந்த பூமியில இருந்து உன்னையும் படைச்ச, மண்ணுல இருந்து. என்ன நீனும் அந்த மாதிரி இருக்கணும். என்ன வந்து எனக்கு எதிராக வந்து நீ செயல்படுறது குஃபுருத்தனம், சிறுக்கு வைக்கிற தனத்திலேருந்து நீ வந்து எனக்கு எதிராகவே வாதிட்டு கொண்டு மனிதன் என்ன சொல்றான், ரொம்ப வாதிட்டு கொண்டுக்கிறான்னு சொல்றான்டா. என்ன ஸோ நம்ம பூமியே இதுல இருந்துகிட்டு, எல்லாம் படைச்ச பூமியிலேயே இருந்துகிட்டு, அந்த பூமியிலேருந்து நம்ம படைச்சிட்டு நம்ம அது உள்ளக்கத்தான் போறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன வந்து நம்ம மனிதன் நம்ம எந்த அளவுக்கு பெருமை, என்ன நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஆணவம், என்ன அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து நம்ம வெளியே வந்துடணும் அப்படிங்கிறது அல்லாவுடைய குறிக்கோள்ங்கிறாங்க. ரெண்டாவது அதோடைய பாதைகளில் நடங்கள்ங்கிறான், கட்டளை போடுறான். ஷூங்கன்னா அல்லாவுடைய அம்ரு இல்லையா, போங்க அப்படிங்கிறான். போய் நீங்க சொன்ன மாதிரி அந்த இப்படியே சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. அதாவது அந்த அளவுக்கு அகலமா போறது ஒண்ணு. என்ன இந்தியால இருந்து மிடில் ஈஸ்ட் போறது, அமெரிக்கா போறது, என்ன இந்த பக்கம் எந்த பக்கம் இருக்கோ சுத்தி போறது. என்ன ரெண்டாவது பூமிக்கு அடியில போறது. என்ன பூமிக்கு அடியில சுரங்கங்களை தோண்டி மனிதன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் இல்லைங்களா? அதுக்கு வந்து அல்லா தடையே எவ்வளவு தூரம் வேண்டாலும் போகலாம், போய் பாருங்க அப்படிங்கிறான். என்ன எவ்வளவு அல்லாவுடைய கருவூலங்கள் அவ்வளோ இருக்கு உள்ள கீழே. என்ன மனிதன் கீழே என்ன தங்கத்தை கண்டெடுக்கிறான், வைரத்தை கண்டெடுக்கிறான், என்ன நிலக்கரி எடுக்கிறான், என்ன எடுக்கிறான், என்ன இன்னும் என்னென்னமோ புதுசு புதுசா மீத்தேன்னு சொல்றான். என்ன அவ்வளோத்தையும் எல்லாம் கீழே வச்சிருக்கான் பாருங்க. என்ன இன்னும் கீழே போங்கன்னு தான், அதுக்கு தடையே இல்லை நமக்கு. எவ்வளோ எந்த நான் படைச்ச படைப்பு உலகத்தை வந்து இந்த எல்லா பக்கத்துக்கும் போகிறான். ஆழமாவும் போ அகலமாவும் போ அப்படின்னும் சில தப்சீர்கள் சொல்றாங்க. என்ன ஸோ பயணித்தல் ஃபம்ஷுங்கிறதுக்கு வந்து அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரத் போயிருக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு நல்ல ஒரு இப்போ அந்த அவங்க ஊர்ல ரொம்ப ஒரு அடக்குமுறை ரொம்ப இருக்கும்போது அல்லாஹ் அதுக்காகவும் அருளப்பட்ட வசனமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபம்ஷு ஃபியா மதீனாக்கு போனாங்க அப்படிங்கிறது. என்ன ஸோ பறவைகளும் பாருங்க, அது ஒரு சீசன்லயும் ஒவ்வொரு ஊருக்கு போகும். எங்கேயோ எந்த உலகத்துல இருந்தோ வரும் இந்தியாவுக்குலாம். இந்த நம்ம என்ன ஊரு எண்ணெய் போற வழியில ஒரு பெரிய பறவைகள் சரணாலயம்லாம் சொல்லுவாங்க, நிறைய இருக்கு. என்ன அங்க இருந்து வேடந்தாங்கல். வேடந்தாங்கல் கரெக்ட். வேடந்தாங்கல்ல இருந்தாலும் வரும். எங்க இருந்து பாத்தீங்கன்னா அதை எங்கேயோ அமெரிக்கால இருந்து ஆப்பிரிக்கால இருந்தெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. என்ன ஸோ அப்படிப்பட்ட பறவைகள்லாம் பாருங்க ஒரு சீசனுக்கு வந்து இங்க வந்து வந்துட்டு திரும்பி போகுது. என்ன கடல் தாண்டி மலை தாண்டி என்ன கிளைமேட்ஸ் எல்லாம் தாண்டி போகுது. நம்மளும் அந்த மாதிரி அதுல இருந்து சில உதாரணங்கள்லாம் நம்ம கத்துக்கணும். நம்ம போகணும், உலகம் ஃபுல்லா பறந்து விரிந்து சென்று பார்க்கணும். அப்படின்னா இல்லைன்னா கூட இப்ப டெக்னாலஜி எல்லாம் கூட வந்துருச்சு.
என்ன இப்போ கல்வி கற்க சீர்கல்வி கற்க சீன தேசம் சென்றால் செல்லுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கல்வியை பற்றி சொன்னீங்க. நம்ம சீனா சைனா போய் தான் கற்றுக்கணும், அமெரிக்கா. அப்போ நிறையா வந்து டெக்னாலஜி மூலமாக இப்போ ஆன்லைன்லேயே கோர்சஸ்லாம் வந்துருச்சு, நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம். பட் சான்ஸ் கிடைச்சா போய் கற்றுக்கலாம். இப்போ பிள்ளைங்க வந்து இப்போ வெளிநாடுகளில் போய் இப்போ அமெரிக்கா போகிறாங்க, யூரோப் போகிறாங்க என்ன. ஸோ அங்கே போயெல்லாம் படிக்கிறாங்க, ஆஸ்திரேலியா போய் படிக்கிறாங்க. சில பேர் அங்கேயே செட்டில் ஆகுறாங்க நல்ல வாழ்க்கைக்காக என்ன. அதில் சில நல்ல நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம வந்து அதுவும் 100% சொல்ல முடியாது. நம்ம சில பேர் அங்கே மேலை நாடுகளில் போய் நல்ல கலாச்சாரத்தில் இருக்கிறவங்களும் உண்டு. அந்த கலாச்சாரத்தோட ஒன்றி போய் சீரழிகளும் உண்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சவன் எங்கே உள்ள சில போனவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஊரில் இருக்கிறதும் அங்கே நல்லா இருக்கிறாங்க. ஊரில் இருக்குன்னா எல்லா பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலிம்கள் மாதிரி பெரிய ஆலிம்கள் தான் எல்லாம். ஆலிம் இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு ஹாஃபீஸாக இருக்கு, படிப்பும் படிச்சுக்குதுங்க. ஹாஃபீஸா ஆலிம், அதுவும் ரெண்டும் அங்கே துனியாவும் கிடைக்குது, தீனம் கிடைக்குது என்ன. ஸோ அதுக்கு நேரம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நாடுகளுக்கு போகிறது வந்து நம்ம தவறு கிடையாது. தாய்நாடு பாசம் இருக்க வேண்டியது தான் என்ன. தாய்நாடு அங்கே போய் என்ன தாய்நாடுக்கு தானே பணம் அனுப்ப போகிறோம் இல்லையா என்ன. அப்போ அந்நிய செலவாணிக்கு வந்துக்க இது வந்து எவ்வளோ தேவை இருக்குது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியாவுக்கு அது மற்ற நாடுகளுக்கு வருதுன்னா அது மூலம் அந்த நாட்டுக்கும் நன்மை தான். தாய்நாட்டிலையும் இருங்க தான் சொல்கிறாங்க. நம்ம தாய்நாட்டுக்கும் இப்போ நாங்கள்லாம் வந்திருக்கோம்னா அதனால வந்து இந்தியாவுக்கும் நன்மை, சிங்கப்பூருக்கும் நன்மையாக தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால வந்து பறந்து விரிந்து தெரிந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்றான் என்ன. ஸோ அதை நினப்புலேயே இருக்கணுங்கிறாங்க. எங்கே போனாலும் அல்லா கிட்ட தான் திரும்பி போயிடணும் என்ன. அந்த அவனிடமே எழுப்பப்படுவோம். இங்கே நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி என்ன, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அந்த நினப்புலேயே நம்ம இருக்கணும். நான் இப்போ சவுதியில் ஒரு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். ஃப்ரெண்டு இல்லை, ஒரு மீட் பண்ண அவரை. அவர் சூடான்காரங்க. சூடான் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தலையில் வந்து பெரிய பேட்டாவை கட்டியிருப்பாங்க என்ன. என்ன இவ்வளோ பெரிய பேட்டா கட்டியிருக்கீங்கல்ல, நீங்கள் உம்ரா படம்லாம் பார்த்துருப்பீங்க. சூடான்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய பேட்டாவை கட்டியிருப்பாங்க, பெரிய இடுப்பில் துணியெல்லாம் கட்டியிருப்பாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் வந்து அந்த காலத்தில் இது பண்ண எங்களுடைய கலாச்சாரம், அது கல்ச்சரல் ட்ரெஸ் அது என்ன. கல்ச்சரல் ட்ரெஸ் என்னன்னா, ஒரு நாட்டிலேருந்து பாலைவனம் அதெல்லாம் வழியாக போவாங்களாம். போய் என்ன பண்ணுவாங்க, போகும்போது சில பேர் மூத்து வந்துடும் போது அந்த கட்டியிருக்காங்க இல்லையா தலையில, அது கஃபன் துணி. இது ஆக்சுவலி கஃபன் துணிங்களா அது என்ன. ஸோ கஃபன் துணியை தலையில வந்து இந்த பேட்டாவை கட்டிட்டு போவாங்களாம் என்ன. ஸோ பாருங்க, அப்படின்னா அப்போ அது கலாச்சாரம். இப்போ அவங்க வந்து இப்போ பாலைவனத்துல நடந்து போறதில்லை, இருந்தாலும் இந்த ட்ரெடிஷனை மெயின்டைன் பண்றாங்க. எந்த நேரத்துலயும் மூத்து வந்துடும் அப்படிங்கிற ஒரு நினைவோடயே அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே நம்ம எழுப்பப்படுவோம்ங்கிற நினைப்பிலே இருக்கணும். அதுக்கு தான் வந்து நமக்கு என்ன அவ்வளோ பெருசாக கட்டிக்கிட்டு போக முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணலாம், கபர் ஜியாரத்து போகிறது ரசூலுல்லாஹ் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. கபிரிஸ்தானுக்கு போங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு இறந்து போக போகிறீங்க, அங்கே போய் சலாத் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஜனாசா தொழுகையில் போய் கலந்துக்கிறது சொல்லியிருக்காங்க. ஜனாசா தொழுகை போகிறது வந்து அவ்வளோ நன்மைங்கிறாங்க. இந்த தொழுதுகிட்டா ஒரு உகது மலை, அது கபிரிஸ்தான் வரைக்கும் போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தால் இன்னும் உகது நன்மை அப்படிங்கிறாங்க என்ன. ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம மார்க்கம் அதுக்கெல்லாம் சொல்லுதுன்னா, நமக்கு போகும்போது ஒன்று அந்த இறந்து போன குடும்பத்தாருக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ரெண்டாவது நமக்கும் ஒரு மறுமையை பற்றி நினைவுகள் வந்துகிட்டு இருக்கும். இப்போதான் வந்து நமக்கு இந்த நினைப்பு இருக்கும், அவனிடையே எழுப்பப்படுவோம், அவன்கிட்ட போறவங்க நினைப்பு அப்பதான் இருக்கும். இந்த மாதிரி கலந்துக்கும் போது நம்ம பிள்ளைங்களை நான் எல்லாம் அழைச்சிட்டு போனோம். ஸோ அதான் ரெண்டாவது இன்னொரு சில முப்பசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பூமியில எவ்வளவு தூரம் வேண்டாலும் போகிறான்ல என்ன, மனிதனை படைச்சு அது ஒரு கண்ணியம்ங்கிறான் அவனுக்கு என்ன. ஸோ கண்ணியம்னா என்ன வந்து, நீங்க எங்க கீழே பூமியில எவ்வளோ அடி ஆள வேண்டாலும் தொலைச்சிட்டு போங்க, நீங்க உலகம் ஃபுல்லா நடந்து போங்க, ஃப்ளைட்ல போங்கன்னு சொல்றான்ல. அது நமக்கு முடியும். மனிதனை படைச்சதுக்கு வந்து எல்லாம் நமக்கு ஒரு இதை கொடுத்துருக்கு. ஆனா ஷைத்தான்கள் வானத்துக்கு போனா விரட்டி அடிச்சிடறான்ல ஏன்னா, அது ஒரு அதுக்கு மேல போக முடியும், ஒரு எல்லை தான் என்ன. ஸோ நான் எவ்வளவு தூரம் வேண்டாலும் போங்கன்னு சொல்லல. ஃபார்ம் ஷூ சமாவாத்தின்னு சைத்தான்கள்ட்ட நம்மளையும் சொல்லலை. நமக்கு முடியாது, எல்லாம் தெரியும், நம்மளால பறக்க முடியாது. ஆனா ஜின்களுக்கு, சைத்தான் ஜின்களுக்கு வந்து முடியும் இல்லைங்களா. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எந்த ரைட்ஸும் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு யாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு போயிருக்கிறாங்க, பெரிய ஒரு கண்ணியம் அவங்களுக்கு மாஷா அல்லாஹ். அவங்களுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு
மேராஜில் போய் அவ்வளோ விரட்டி அடிக்கப்படுற சைத்தான்கள்லாம் கிடையாது. இருக்கிற வானத்துல அல்லாஹ் வந்து அவங்கள வந்து வரவேற்கிறான். என்ன மலாய்க்கத்துமார்களை வச்சு என்ன எல்லா நபிமார்களுக்கு போய் சலாம் சொல்லிட்டு வந்து என்ன தொழுகையும் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களை இப்போ இந்த நேரத்தில் நம்ம நினைவு இன்ஷா அல்லாஹ். என்ன ஸோ இதெல்லாம் இந்த ஃபம்ஷு பிஹா என்ன நமக்கு இதெல்லாம் வந்து நீங்க சொன்னீங்க அந்த ஒரு முக்கியமான விஷயம். ரிஸ்க் அவனுடைய ரிஸ்க்குன்னு சொல்றோம். ஹலாலான ரிஸ்காவும் இருக்கணும், ஹலாலான தையீபன் ரிஸ்க் இல்லைங்களா. அந்த ஹலாலாவும் இருக்கணும், சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வந்து உண்மையிலேயே என்ன வேர்வை சிந்தி இல்லை உண்மையான உழைப்பு போட்டு என்ன ஹலாலான வழியில நம்ம சம்பாத்தியமா இருக்கணும். ரெண்டாவது தையீபனாவும் இருக்கணும். அது இப்போ வந்து சுத்தமானதாகவும் இருக்கணும் இல்லைங்களா. அப்பதான் வந்து நமக்கு வந்து அதோடைய முழுமையான பயன் எடுக்க, இல்லைன்னா அது பாவமா மாறிடும். நீங்க சொன்ன மாதிரி பிஸ்மில்லா சொல்ல மறக்க ஞாபகம் கூட மறக்கடிக்கலாம் சைத்தான். ஆனா சைத்தான் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க இல்லையா என்ன. ஸோ அதனால நான் வந்து பிஸ்மில்லா சொல்லேன்னு யாரும் எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. பிஸ்மில்லா சொன்னா ஹலாலாவும் மாறிடும், அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் என்ன. பிஸ்மில்லா சொன்னா மனசை எல்லாம் மாத்தி அந்த ஹலால் இந்த ரிஸ்க் வந்து ஹலால் ஆயிடும். சைத்தான் வந்து அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து ஓடிடுறான் அப்படிங்கிறாங்க. நம்ம நல்ல ஹலாலான ஃபுட்டே பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடலன்னா சைத்தான் சேர்ந்து சாப்பிட்றாங்கிறாங்க இல்லைங்களா. நமக்கு தெரியாது சாப்பிட்ற சாப்பாடு ஹலால் சாப்பாடா ஹராம் சாப்பாடா. ஒரு இடத்துக்கு போறோம், கடைக்கு போறோம், ஸோ நம்ம பிஸ்மில்லா சொல்லிட்டா அந்த சைத்தான் அதுல இருந்து ஓடிடுறான். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், பணிவு, நம்ம பூமி எப்படி நமக்கு பணிஞ்சு இருக்குதோ அந்த மாதிரி பணிவு இருக்கணும் என்ன. ஸோ பல உலகம் பூரா சுற்றி அருளை தேடணும் என்ன. ஸோ அல்லாவுடைய ரிஸ்க்குங்கிற நினைப்பு தேடணும் என்ன. அல்லாஹ்கிட்ட தான் திரும்பி போறோங்கிற எண்ணத்துலயே நம்ம இருக்கணும் அப்படிங்கறது நம்ம இந்த ஆயத்துல நான் தெரிஞ்சுக்கிறேன். أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور أم أمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير. வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் அழுந்தச் செய்து விடுவான் என்பதிலிருந்து நீங்கள் அச்சமற்றிருக்கின்றீர்களா? பூமியாகிய அது அந்நேரத்தில் நடுங்கும். அல்லது வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கல்மாரியை அவன் அனுப்பி வைப்பான் என்பதிலிருந்து நீங்கள் அச்சமற்று இருக்கின்றீர்களா? அவ்வாறாயின் எச்சரிக்கை செய்யப்பட்ட வேதனை எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சோ 16, 17 ஆகிய 2 ஆயத்துக்களை இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். போன ஆயத்துல வந்து பூமியை எல்லாம் வந்து உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். அதனால நீங்க பாதையில போங்க, எந்த பகுதிகளுக்கு வேணாலும் போங்க, ஹலாலான உணவு உண்ணுங்க அப்படின்னு சொல்லி பூமி மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கு அப்படின்றத எல்லாம் வந்து ஒரு அருட்கொடையாக நமக்கு வந்து சொல்லி காமித்தான். இந்த ஆயத்துல இந்த 2 ஆயத்திலையும் சொல்றது என்ன அப்படின்னா, அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த பாதுகாப்பு அப்படின்றது மனிதனுடைய தகுதியால் வந்தது அல்ல, அது இறைவனுடைய கருணையினால் வந்தது அப்படின்றதையும் தெளிவுபடுத்துறான் இந்த 2 ஆயத்துகள்ல. நினைவூட்டுறான் நமக்கு. அதாவது இன்னைக்கு உங்களுக்கு இந்த பூமி வசப்பட்டிருக்கு, ஆனா அதே பூமி ஒரு செகண்ட் நிலநடுக்கத்தால ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னு சொன்னா அப்படியே உங்களை உள் வாங்கிரும் அந்த பூமி. அல்லது மேலிருந்து கல்மாரி கூட பொழியக்கூடும். அப்போ அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வினுடைய தண்டனையிலிருந்து நீங்க தப்பிச்சுட்டாதான் நீங்க அலட்சியமா இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் அல்லாஹ் வந்து இந்த 2 ஆயத்துக்கள்ல நமக்கு வந்து கேட்கிறான். அமீன்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ, நீங்கள் பாதுகாப்பாக அச்சமற்று இருக்கின்றீர்களா? அமீன்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யக்ஸிஃப பிகுமுல் அர்த, பூமியில் உங்களை அப்படியே புதைய செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க பயம் இல்லாம இருக்கீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்ப இதாகிய தமூர், அந்த டைம்ல பூமி வந்து நடுங்கும், அதையும் வந்து அல்லாஹ் குறிப்பிடுறான். இந்த இடத்துல வந்து தமூர் அப்படின்னு சொல்லி சொன்னா மவுர் அப்படின்றது வந்து மாற அந்த வினை சொல்ல இருந்தா வருது. மவுர் அப்படின்னு சொன்னா அலை அலையாக அப்படியே தள்ளாடுறது, அசைகிறது, அதுக்குதான் வந்து பயன்படுத்தப்படும். அமைதியா இருக்கிற பூமி வந்து நிலநடுக்கம் ஏற்படும் போது அப்படியே வந்து ஒரு பெரிய அலை மாதிரி மனிதனை வந்து தள்ளாட வச்சிரும், அப்படியே ஒரு நிமிஷம் ஆட வச்சிரும்ன்றதுதான் அல்லாஹ் வந்து இதுல சொல்றான். யக்ஸிஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. யக்ஸிஃப் அப்படின்னு சொன்னா
பூமி வந்து பிளந்து மனிதனையோ அல்லது ஊரையோ அப்படியே முழுமையாக உள்வாங்கி கொள்றதுக்கு தான் இந்த வார்த்தை வரும். இது நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, காரூன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கொடியவன் இருந்தான். அவனுடைய அந்த வரலாறுல அல்லாஹ் சொல்லும்போது ஃபஹஸஃப்னா பிஹி அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துறான். ஹஸஃப்னா அப்படின்னா அவனுடைய சொத்து, வீடு, அதிகாரம் எல்லாமே அப்படியே பூமியில புதைஞ்சு போறது. அந்த இதுலதான் அல்லாஹ் வந்து இதுல இந்த ஆயத்துல யக்ஸிஃப பிக்குமுல் அர்த, பூமி அப்படியே வந்து உங்களை உள்வாங்கிரும், அதை பத்தி நீங்க பயம் இல்லாம இருக்கீங்களா அப்படின்றத கேக்குறான். அடுத்தது, அல்லது அமின்து மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யுர்சில அலைக்கும் ஹாசிபா, வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கல்மாரி பொழிய மாட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? யுர்சில அலைக்கும் ஹாசிபா, ஹாசிப் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன கல்லு. அது வந்து ஒரு புயல் காத்தோட கல் அப்படியே தொடர்ந்து மழை மாறி வந்து அதன் மூலமாக தண்டனை வரக்கூடும் அப்படின்னு சொல்லியும் அல்லாஹ் வந்து சொல்றான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அப்படிதான் வந்து அழிக்கப்பட்டுச்சுன்றது கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ ஃபஸதஅலமுன கைஃப நதீர், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் கைஃப நதீர், எப்படி வந்து என்னுடைய எச்சரிக்கை இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நதீர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றது வந்து அச்சமூட்டிக்கு எச்சரிக்கை செய்பவன் அப்படின்ற ஒரு பொருள்ல நம்ம வந்து பார்த்திருந்தோம் ஏற்கனவே. அலம் யஅதிக்கும் நதீர், அந்த நதீர்ல வந்து நதீருன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆனா அல்லாஹ் இங்க சொல்றது என்ன, கைஃப நதீரி அப்படின்னு சொல்லி சொல்றான். கஸ்ரா, அதாவது ஜேர் வந்திருக்கு. அப்படின்னா என்ன, இதுல வந்து யா வந்து போக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, என்னுடைய எச்சரிக்கை எப்படி இருக்குன்றது உங்களுக்கு அப்பதான் தெரியும், அந்த ஒரு தன்மையில தான் பயன்படுத்துறான். இந்த செய்தி உங்களுக்கு புரியுதா? புரியல நதீரி புரியல அப்படின்னு சொல்லி வந்திருக்குல்ல, ஆமா ஆமா. ம், நதீரி அப்படின்னு சொன்னா, ம், இப்ப உதாரணமா வந்து என்னுடைய பேனா அப்படின்னா கலமி, என்னுடைய பேனா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். கலம்னா ஆமா. பேனா, யா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ம், அதே ம், மாதிரி அல்லாஹ் சொல்றதுங்க நதீரி அப்படின்னு ஸ்டாப் பண்ணும்போது நதீர் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்றோம். ம், அந்த ம், இடத்துல வந்து அல்லாஹ் ம், சொல்றது என்னன்னா, ஏன் எச்சரிக்கை, நான் உங்களுக்கு ம், இவ்வளவு நாள் எச்சரிக்கை பண்ணியிருக்கேன், அது எப்படி இருக்குன்றத அந்த ம், வேதனை வரும்போது அவங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. ம், ம், ம். சரிங்க. இந்த ம், இடத்துல வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் அப்படின்ற பொருள் வராது. என்னுடைய எச்சரிக்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க அந்த டைம்ல தான் பாப்பீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஏன்னா நீங்க ம், அலட்சியத்தின் காரணமாக ம், ஆபத்து நேரடியாக வரும்போது அதனுடைய வீரியம் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்றான். ம், ம், சோ மனிதன் வந்து இன்னைக்கு எப்படி பூமியை பாக்குறான், அது வந்து நிலையானது, நமக்கு எல்லா டைம்லயுமே உதவியா இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்றது என்னன்னா, அவன் நினைத்தால் அப்படியே கீழிருந்து கூட உங்களுக்கு தண்டனையை தர முடியும், மேலிருந்தும் தண்டனையை தர முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதத்துல அல்லாஹ் சொல்றான். 16வது ஆயத்துல என்ன சொல்றான், பூமியை பிளந்து மனிதனை உள்வாங்க செய்யறத பத்தி எச்சரிக்கை, ஒரு எச்சரிக்கை செய்ய, பூமி திடீர்னு தமூர் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்திருக்கு. தள்ளாடும், அப்படியே ஒரு பூகம்பம் வர்றது இல்ல நிலநடுக்கம் வரும்போது அந்த மனிதன் நிம்மதியாக இருந்த அந்த இடமே அவனுக்கு வந்து கல்லறையா மாறிடும். அவன் இருந்த அந்த நிம்மதியான இடமே வந்து கல்லறையா மாறிடும். அதே மாதிரி 17வது ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், ஹாசிப், கல்மலை வானத்திலிருந்து வரக்கூடிய அதை பத்தி அல்லாஹ் எச்சரிக்கிறான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் ஒரு தப்பு செஞ்சாங்க, அதனால கல்மாரி பொழிய செய்து அல்லாஹ் அழிச்ச மாதிரி வானத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பேரழிவு அனுப்புறதும் அவனுக்கு சாத்தியம் அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். அப்போ மன்ஃபிஸ் சமா, வானத்தில் இருப்பவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றது என்ன, அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளை விட மிக உயர்ந்தவன், அவன் அரிசின் மேலே உயர்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை நமக்கு வந்து இன்னும் ஆழமாக இருக்கணும்ன்றது இதுல வந்து புரிய வருது. அப்போ பூமியில மனிதன் நிம்மதியாக வாழ்றது அப்படின்றது அவனுடைய இதா இல்ல, அவன் தகுதியினால கிடையாது, அல்லாஹ்வினுடைய தொடர்ச்சியான ஒரு பாதுகாப்பு. அப்போ அல்லாஹ்வை நிராகரிச்சுட்டு பூமியிலேயே வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம வாழ்றது ஒரு அறியாமை. பூமியை பத்தி சிந்திக்கணும், அதே மாதிரி அல்லாஹ்வை பத்தி சிந்திக்கணும், அதை பத்தி நம்ம உணரணும் அப்படின்றதுக்காண்டி அல்லாஹ் வந்து இதுல சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி நிலநடுக்கம், புயல் வருது, ஒரு ஆபத்து திடீர்னு வருது அப்படின்னும் போது அந்த டைம்ல அல்லாஹ் கிட்ட தொழுது தௌபா கேட்கணும், மன்னிப்பு செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்றது கூட நமக்கு வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு செய்தியாக நம்ம வந்து பார்க்கிறோம். சோ என்ன நமக்கு இந்த ஆயத்து சொல்ல வருது அப்படின்னா, மனிதனுடைய எவ்வளவோ டெக்னாலஜி எவ்வளவு இதுனாலும் வளரலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒரு சின்ன எர்த்துக்வாக், ஒரு சின்ன நிலநடுக்கம் வந்துருச்சு அல்லது ஒரு சுனாமி வந்துருச்சு அப்படின்னா மனிதன் செஞ்ச சாதனைகள் எல்லாமே ஒண்ணுமே இல்லாம மண்ணோடு மண்ணாகி போயிரும். அது மனிதனுக்கு ஒரு பணிவை கத்து தரணும். எல்லாம் நினைச்சானா அது எல்லாம் ஒண்ணுமே இல்ல,
நம்ம கையில என்னென்னவோ இருக்கு, நம்ம இன்னைக்கு டெக்னாலஜிக்கலா நம்ம வந்து செய்யறோம். ஆனா அவன் நினைச்சானா ஒண்ணுமே இல்ல அப்படின்ற ஒரு பணிவு நம்ம கிட்ட வரணும். அதை இந்த ஆயத்து நமக்கு உணர்த்துது. அதே மாதிரி பணம், அதிகாரம், நம்மள்ட்ட இருக்கிற எல்லா கட்டமைப்பு இதெல்லாம் வச்சு நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம்னு சொல்லி என்னைக்குமே நினைச்சிடக்கூடாது. அவனுடைய கட்டளை வந்துச்சுன்னா எந்த பாதுகாப்பும் மனுஷனை காப்பாற்ற முடியாதுன்றதும் இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி சமுதாயத்துல பாவங்கள், அநியாயங்கள் இது எல்லாமே அதிகரிக்கும் போது, ரொம்ப அதிகரிக்கும் போது அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கையாக நிலநடுக்கம் அல்லது வந்து இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுறதை நம்ம வந்து பார்க்க முடியும். செய்திகள்ல கூட நம்ம கேட்டிருக்கிறோம். சோ இது இயற்கை நிகழ்வு அப்படின்னு சொல்லி கடந்து போயிடக்கூடாது. இத வந்து அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுறான்றதை உணரணும். இந்த மாதிரி ஒண்ணு நடக்குதா, அல்லாஹ் இப்படியும் சொல்லி இருக்கிறான், இது மாதிரி கூட நடக்கும், இது நம்ம பகுதியில நடக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படின்றத நம்ம உணரன்றது இந்த ஆயத்தை வந்து உணர்த்துது. அதே மாதிரி என்னோட எச்சரிக்கை எப்படி இருக்கும், அது உங்களுக்கு வேதனை வரும்போதுதான் தெரியும் அப்படின்னு சொல்றது வந்து அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுறது என்ன, ஆபத்து வந்தோடனே உணராத ஒரு விஷயத்த எச்சரிக்கைகள் வரும்போதே திரும்பி நல்வழிக்கு வரணும். ஆபத்து வந்ததுக்கு பின்னாடி ஐயோ இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். சுகர் வந்ததுக்கு பின்னாடி கவலைப்படுறதை விட அதுக்கு வந்து இப்பயே நம்ம வந்து உணவு கட்டுப்பாடு அதுக்குள்ள வந்து சரியா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சோ ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு தற்காப்பு, அதையும் மீறி அல்லாஹ் நாடிட்டான் வந்துருச்சுன்னா அதை ஏத்துக்கொண்டுதான் ஆகணும். இருந்தாலும் கூட ஒரு நமக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை இருக்கணும், ஒரு பாதுகாப்பு இருக்கணும்ன்றத இதுல நம்ம புரிய வரும். இப்போ ஒரு எச்சரிக்கைனா அதை அலட்சியப்படுத்திடக்கூடாது என்னைக்குமே, அல்லாஹ் சொல்ற மாதிரி. அதுதான் இந்த ஆயத்தை நமக்கு வந்து புரிய வைக்குது. ஸோ அதான் நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஹிஸ்ட்ரியில் படிக்கும் போது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா படிச்சிருக்கீங்களா? இந்து சமவெளி படிச்சிருக்கேன். படிச்சிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஆய்வாளர்கள் என்ன பண்ணுவாங்க, கீழே பூமியில போய் தோண்டி அதெல்லாம் எடுத்துருக்குறாங்க. என்ன தோண்டி அப்படின்னா ஒரு சிட்டியே உள்ளக்க போய் இருக்கு, உள்ள அது இருந்திருக்கு. என்ன உள்ளக்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அறிவியல் அந்த என்ன சொல்லுவாங்க, ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. உள்ளக்க போய் இப்படிலாம் ஒரு இருக்குது, இன்னும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. பூமிக்கு அடியில சில புதைந்த நகரங்கள் என்ன எவ்வளோ இப்போ ஒன்று ஒன்றா வெளியே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நம்மளையும் ஆக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறான்ல என்ன. ஸோ நம்ம ஹாரூன் உள்ள போயிட்டே இருக்கிறான். அவனுடைய நான் தான் என்னுடைய அறிவுனால தான் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்னால நம்ம நம்ம எல்லாம் காப்பாற்றணும். நம்ம வந்து எல்லாமே அல்லா மூலமாக தான் வருது நமக்கு அப்படிங்கிற ஒரு பணிவு இருக்கணும். பூமி மாதிரி நம்ம அந்த சொருகிடும். ரெண்டாவது வானத்திலேருந்து கல்மலைங்கிறான்ல. இப்போ சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இது வரும் கல்மலை. இப்போ நமக்கு இப்போ நிறைய நியூஸ் கேட்டுக்கிறோம், சில இடத்துல இந்த பனிக்கட்டி மழை பெய்யும். என்ன பெரிய 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 பனிக்கட்டியே உளுந்து காரு கண்ணாடிலாம் உடைஞ்சிரும். என்ன ஸோ கண்ணாடிலாம் உடைஞ்சு நம்ம கண்ணுக்கு நேராக பார்ப்பாங்க, என்ன இவ்வளோ சேதம் அவ்வளோ சேதம் அப்படின்னு. எல்லாம் வந்து அது கல்மலையா அனுப்புனா ஒன்றும் அவ்வளோதான். கல்மலையை அமைச்சிருக்கிறான் ஏற்கனவே வந்து இந்த கல்மலை. இப்போ இந்த வானத்திலிருந்து கல்மலை அனுப்புனது வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு இல்லையா. மக்கா வந்து தாக்க வந்த அப்ரஹா இல்லைங்களா. அப்ரஹாவுக்கு வந்து எப்படி கல்மாரி பொழிஞ்சான். இந்த ஒரு அபாபில்ங்கிற ஒரு சிஜில்ங்கிற ஒரு பறவை மூலமா ஒரு என்ன சுட்ட கல்லை வந்து போட்டு ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி அபாபில் பறவை இல்லையா. அபாபில் பறவைக்கு மின் சிஜில் தயிரும் அபாபில் மின் சிஜில் என்ன சிஜில்ங்கிறது சுடப்பட்ட கல். ஆமா, அது சின்னோண்டு கல், ஒரு பொடி கற்கள் தான். அது நரகத்துல இருந்து வந்தது, அதுக்கே அவ்வளவு எஃபெக்ட். இந்த மாதிரி கல் மாதிரி பொழிஞ்சானா என்ன ஆகுறது, எல்லாம் வந்து நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து மக்கால உள்ள காஃபியர்கள் நோக்கி தான் இந்த ஆயத்து மெயினா பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மக்கா ஆயத்து நீங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்களே, அந்தந்த நேரத்துல நடந்திருக்குது, புதுசா சொல்லல அல்ல என்ன. ஸோ நமக்கும் இந்த மாதிரி எவ்வளவு நாள் நடக்காது அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது. அந்த அச்சத்திலேயே நம்ம இருக்கணும். அதுக்காக நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம், பாக்குறோம். என்ன குல்லு மன் அலைஹா ஃபான் அப்படிங்க இல்லையா. இந்த இதுல சூரா அர் ரஹ்மான் இல்லையா, என்னது
குல்லு மன் எல்லாமே அலைஹா ஃபான் வ ஃபான். யப்கா வஜ்ஹு ரப்பிக்க துல் ஆமா ஜலாலி வல் இக்ராம். ஆமா, எல்லாமே அழியக்கூடியதுதான். ரெண்டாவது சூரா காஃப்ல ஓதுவோம் என்ன, துல்கர்னைன் சொல்லுவாங்க. துல்கர்னைன் என்ன அவங்க நிலையில் தெரியல, அவங்க கிங் அரசர் சொல்லுவார் இல்லையா, என்ன இந்த இதை என்ன யாஜூஜ் மாஜூஜுக்காக ஒரு தடுப்பை கட்டிட்டு, அது எவ்வளவு ஸ்ட்ராங்கான தடுப்பு எல்லாம் சொல்லுவான் என்ன, இரும்பு இரும்பு பாலங்களை வச்சு நம்ம ஏற்கனவே ஓதணும் இல்லையா, அதுல வந்து ஆமா. அந்த செப்பை ஊத்தி இதுவும் சொல்லுவோம். பணிவை பாருங்க அங்க, இது வந்து அல்லாவுடைய கருணையினால தான் நான் செஞ்சேன், ரஹ்மத்தும் மிர் ரப்பி. ரஹ்மத்து மிர் ரப்பிஹிம். இதையும் அல்லா ஒரு நாள் அழிச்சிருவான் என்ன, எல்லாமே அழியக்கூடிய பொருள் அப்படிங்கிற நம்ம ஒரு நினைவுலயே இருக்கணும் என்ன. ஸோ எவ்வளோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாருங்க, இப்போ ஒரு கோவிட் வந்துச்சு, உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு இல்லைங்களா, நம்ம பீரியட்லயே 2-3 வருஷம் முன்னாடி என்ன, இந்த ஃப்ளைட்டும் கிடையாது, மக்கள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போக முடியாது என்ன. ஹஜ்ஜே பாத்தீங்கன்னா ஹரமே வெறிச்சோடி கிடந்துச்சு இல்லைங்களா, அல்ல அந்த மாதிரி ஆக்கிட்டான் என்ன. ஸோ அப்போ எல்லாம் அப்போ வந்து கொஞ்சம் தக்குவாலாம் ஏறிக்கிட்டு இருந்துச்சு, நிறைய மார்க்கங்களை பத்தி கத்துக்கிட்டு இருந்தோம். எது முடிஞ்சிச்சோ திருப்பி வந்து உலகம் பிஸி ஆயிடுச்சு, அதை பத்தி நினைக்கிறதே கிடையாது நம்ம என்ன. ஸோ அந்த மாதிரி திருப்பி ஒரு ஒரு பேரிடரையோ அல்ல வந்து இந்த மாதிரி ஒரு சீற்றங்களையோ கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் அப்படிங்கிற நம்ம நினைப்புல இருக்கணும். ஸோ இது காஃபிர்களுக்காக சொல்லப்பட்ட ஆயத்தா இருந்தாலும் நமக்கும் இந்த அச்சம் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு இந்த கொடுத்த நியமத்துகளுக்கு நம்ம இதுல சொல்லுவோம், லீலாஃபி குறைஷ் ஏன்னா வந்து இலாபி வரிகளை ஷித்தாயோசை கொல்லியபுது ரப்பஹாதல் அல்லது அத்தாமும் மிஞ்சு ஆமனா மின் ஹவுஃப். அவன் வந்து உங்களுக்கு வந்து பசியிலிருந்து உணவு கொடுத்துருக்கிறான், பயத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கிறான் என்ன. இதுக்காகவே நம்ம சுக்கர் செய்யணும் இல்லைங்களா. நம்ம என்னைக்கா பசியோட இருந்திருக்கோமா என்ன, நம்ம வீட்டுல என்னைக்கும் பயத்துல இருந்திருக்கோமா. சில நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு மியான்மர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு, அவங்க பயத்திலேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு என்ன. எந்த நேரத்துல மிலிட்ரி வந்து வீட்டுல உள்ள தூக்கிட்டு போயிடுவான், ஆளுங்களை வந்து காலி பண்ணிட்டு போயிடுவான் என்ன. இப்போ வந்து அந்த மாதிரி அங்க அநியாயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அந்த ஒரு அச்சமும் கிடையாது. நமக்கு வந்து ராணுவம் வந்து நம்மளை வந்து அழிச்சிரமோ, துப்பாக்கி எடுத்துட்டு வந்து என்ன ஒரு இல்ல அடுத்த வேலை உணவுக்கு சாப்பாடு இல்லாம பாவம் எவ்வளவு பேர் தவிச்சிட்டு இருக்காங்க பலஸ்தீனத்துலாம் என்ன. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம அச்சமற்று இருக்கிறோம், பசி இல்லாம இருக்கிறோம், அதுக்கெல்லாம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அதான் கேட்கறான் அல்ல, அச்சமற்று இருக்கிறீர்களா, அச்சமற்று இருக்கிறீர்களா அப்படிங்கிற சொல்லும் போது நமக்கு இந்த நினைவுகள் தான் வருது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், அபுது ரப்பஹாதல் பை, இந்த நம்ம என்ன பண்ணோம், அல்லாஹ்க்கு அடிபணிந்து ரப்புக்காக என்ன நம்ம வந்து அவன் சொன்ன கட்டளைகளை ஏற்று அதை நம்ம செஞ்சா 2 உலகத்திலும் நமக்கு வெற்றி இன்ஷா அல்லாஹ்.